கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் நெடுஞ்சாலையில் காட்டு யானை ஒன்று சுற்றுலா பயணி ஒருவரை ஆக்ரோஷமாக துரத்தி சென்று தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகர். ஞானசேகர், என்ன நடந்தது? அந்த சுற்றுலா பயணியின் உடல்நிலை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டத்திலிருந்து மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் முதுமலை மற்றும் கர்நாடகா மாநிலம் பந்திப்பூர் வன சரணாலயத்துக்கு மத்தியில் செல்லக்கூடிய பிரதான சாலையாக உள்ளது. இச்சாலை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பயணிக்கின்றனர். சாலைகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுப்பதை தவிர்க்க இரு மாநில வனத்துறையிலும் அறிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அத்துமீறும் சில சுற்றுலா பயணிகளால் ஆபத்தான சம்பவங்கள் நடந்து வருகின்றன. நேற்று மாலை கர்நாடக மாநிலம் செல்லும் பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை காட்டு யானை நின்றிருந்தது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தி கொண்டனர். பொதுமக்களும் கூட்டமாக நின்று காட்டு யானையை வேடிக்கை பார்த்தனர். அப்போது வாகனத்தில் இருந்து இறங்கிய நபர் வனப்பகுதிக்கு அத்துமீறி சென்று செல்ஃபி எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆக்ரோஷமடைந்த காட்டு யானை மின்னல் வேகத்தில் ஓடி அந்த நபரை துரத்தியது. அப்போது சாலையில் விழுந்த அந்த நபரை யானை மிதித்தது. மீண்டும் வனப்பகுதியில் ஓடிய அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைகளில் வேகமாக பரவுகிறது. தாக்கப்பட்ட சுற்றுலா பயணியாளர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனை. விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர்.